ஏ கடவுளே, என்ன பெரிய முள்ளு! பேக்க பஞ்சர் பண்ணிருச்சே. கண்ணு என்னலாம் புடரிலேயே வச்சிருந்த? குந்தா நீ கவனிக்கலலா? தெரியாம உட்கார்ந்துட்டேன். அம்மா என்ன வலி வலிக்குது, கடுகடுங்குது குத்துன இடம். எல்லாம் முள்ளு கிள்ளு உடஞ்சு உள்ள உட்கார்ந்துருக்க போது பார்த்து. ஐயோ எல்லாம் என்னாச்சு? ஏதோ சூடு கடு வாங்கிக்கிட்டீங்களா? சூடு வாங்கினாதான் பரவாயில்லையே, பின்னாடி பஞ்சரா இல்ல கிடக்கா. இளவு யாருக்கிட்டையும் காட்டவும் முடியாது, முள்ளு கிள்ளு உடஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. பல்ல காட்டாதலா குந்தாணி, வேற பின்ன முள்ள முள்ள நான் ஓன் டிக்கில வச்சு சொருவிடுவேன் பாத்துக்க. யாழா உனக்கு இந்த கொலவெறி? வேற பின்ன மனுஷனுக்கு வலி, இங்க உயிர் போகுது, உனக்கு என்னன்னா நக்கலா இருக்கு என்ன? சரி சரி, கோவப்படாத பெரிய பொண்ணு. கீழே பார்த்து உட்காரும் போது கவனமா உட்கார்றது இல்லையா? உனக்கு என்னலா? அங்கே உட்கார போனவளா நீ அந்த பக்கம் போன, இங்கே தள்ளி விட்டுட்டா. சரி, இங்கே சருவு தானே கிடக்கு, ஒன்றும் கிடக்காதுன்னு நினச்சி நானும் உட்கார்ந்துட்டேன். நல்லா குத்தி விட்டு என்ன வலி வலிக்கு தெரியுமாளா? ஐயே சீமடமுல்ல, அது குத்துனா விஷமாச்சே. சரி சரி பெரிய பொண்ணு அழாத, சரியாயிரும் விடு. என்ன சொல்றீ லட்சு? விஷமா? போச்சு பெரிய பொண்ணு, அவ்வளவுதான் காலி. விஷம்னா அப்படி சொல்லல, காலில் நமக்கு முள்ளு குத்துனாலே குத்துவாயி அந்த வலி வலிக்கும். முள்ளு கிள்ளு அப்படியே கடந்து போச்சுன்னா சளம் வச்சுவிடும், அதான் விஷம் பாவ. நீ பின்னாடி குத்திச்சிங்கியா? முள்ளு கிள்ளு உடஞ்சிருக்கா இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஊசி போட்ட கணக்கால் தான் இருக்கும். உனக்கு இருக்கதே 4 எலும்பு, எலும்புல சிக்கி உடஞ்சு கிடஞ்சு போச்சுன்னா என்ன ஆறது? கொஞ்சம் சதையாவது இருந்தாலும் குத்திட்டு சதையில குத்திட்டு வந்துட்டு ரத்தம் வருதுங்களாம். பாரு ஒழுங்கா என்ன ஏதுன்னு. ஐயா லட்சு, நீங்க வேற பயமுறுத்தாதீங்க. உடையெல்லாம் ஒன்றும் செய்யல, முள்ள பாட்டுக்கு வந்துட்டு. ஆனா வலி தான் தாங்க முடியல. அப்ப டாக்டர்கிட்ட தான் போகணுமா? சும்மா இருளா கிறுக்கி, டாக்டர்கிட்டலாம் போயிட்டு டிக்கியே காட்ட முடியாது. நினைச்சு பார்த்தேன், உனக்கு வேற நினைச்சு பாரு, உனக்கு இந்த முள்ளு கிள்ளு உடஞ்சி அது சளமாயி ஆப்ரேஷன் பண்ணுனா ஒரு படத்துல விவேக்கும் வடிவேலும் ஒரு பக்கம் அப்படி படுத்து கிடப்பாவல, மூக்கிலையும் டிக்கிலையும் அடி வாங்கிட்டு அந்த மாதிரி இருக்கும். நீ குப்புற படுத்து கிடந்தா அதை நினைச்சேன், சிரிச்சேன். இந்த வாரம் இரு, உனக்கும் பின்னாடி சொருவி விடியேன், அப்புறம் தெரியும் வலி எப்படி இருக்குன்னு. சிரிக்கவா செய்யற? சிரிக்க. இந்த வாரம் இரு. பெரிய பொண்ணு சும்மா இருலாம், வலிக்கும். சும்மா இரு, விளையாடாத. குத்திச்சுன்னா அவ்வளவுதான் விஷம். சும்மா இரு பெரிய பொண்ணு. லட்சுமி அக்கா பாருங்க அக்கா, இவள என்கிட்ட சும்மா தேவையில்லாம விளையாடிக்கிட்டு இருக்கா பாருங்க, முள்ள வச்சதும். இன்னைக்கு நீ என்ன கத்துனாலும் உடம்பு